அன்னைக்கு ஒரு நாள் பாத்ரூம்ல இருந்து திடீர்னு தண்ணி வரல. மற்ற பைப்லலாம் நல்லா வரும்போது இதில் மட்டும் தண்ணி வரமாட்டேக்கு. சரின்னு பிளம்பருக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஹலோ ஹலோ மாலிக். அவரும் இந்த வரேன் அந்த வரேன்னு சொல்லிட்டே இருந்தாரு. கடைசி வரைக்கும் ஆளை காணோம். சரி நம்மளே கழட்டி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி காடுகள்கிட்ட இந்த 2 பிளம்பிங் டூல்ஸையும் ஆர்டர் பண்ணேன். பிளம்பரை விட காடுகள் ஃபாஸ்ட்டாக இருந்ததுனால மறுநாளே இந்த ப்ராடக்ட்டை டெலிவரி பண்ணிட்டாங்க. அப்புறமா இதை வச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போன்னு பைப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள்ளே ஏதோ ஒன்று செத்து கிடக்கு. ஆனால் என்னது செத்து போச்சு, இது எப்படி உள்ளே போச்சு அப்படின்னு தெரியாமல் மண்டையை பிச்சுட்டு இருந்தேன். சரி கையிலேயே எடுத்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி கையில் எடுத்து நல்லா பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அது ஒரு மீன் முள். மீனோட கழிவு ஏதோ ஒன்று உள்ளுக்க போயிருக்கு. 2 நாள் கழிச்சு பிளம்பர் வந்தார். அவர்கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, காக்கா ஏதாவது மேலே வழியாக மீன் குப்பையை உள்ளே போட்டிருக்கோம், அதுதான் வந்து அடைச்சிருக்கும் அப்படின்னாரு. இனி காக்கா தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த டீ பைப்பையே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இனி வந்து அது உள்ள எதையும் சொருகி வைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அண்ட் இதுக்கு ஹெல்ப் பண்ண அந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்னு சொல்லுவேன். ஆனால் இது வந்து அந்தளவு பர்ஃபெக்டான ஒன்றுலாம் கிடையாது. நம்ம அடிக்கடி ஒரு நட்டை கழட்டணும் அப்படின்ற பட்சத்தில் இது வந்து யூஸ் ஆகாது. எப்பயாவது நம்ம நட்டு போல்ட்டை கழட்டுவோம், இல்லை பைப்பை கழட்டுவோம், பிவிசியை கழட்டுவோம் அப்படின்ற பட்சத்தில் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ லிங்க் வேணும்னா அங்கனக்குள்ள எங்கேயாவது கிடக்கும், பார்த்து வாங்கிக்கோங்க.